இந்த வீடியோவில் SQL சர்வரில் இருந்து நாங்கள் எப்படி வந்து எங்களோட டேட்டாபேஸை வந்து பேக்கப் பண்ணி எடுக்கிறது அதே நேரத்தில் நான் எங்கள்கிட்ட இருக்கிற பேக்கப் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு டேட்டாபேஸ் உண்டு எப்படி வந்து திருப்பி அப்லோட் பண்ணி திருப்பி வந்து டேட்டாபேஸை வந்து திருப்பி எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது பற்றியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சி ட்ரைவில் ஒரு டிபி பேக்கப் பண்ணுற ஒரு ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நாங்கள் க்ரியேட் பண்ணின அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இப்படி வந்து பேக்கப் பண்ணுறது தொடர்பாக பார்க்கலாம். சி ட்ரைவுக்கு டிபி பேக்கப் பண்ணுற ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டிபி பேக்கப் பண்ணுற ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த க்ரியேட் பண்ணின அந்த ஃபைலுக்குள்ளே வந்து இப்படி வந்து டேட்டாபேஸை வந்து பேக்கப் பண்ணி எடுக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ டிபி பேக்கப் பண்ணுற ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அந்த எந்த டேட்டாபேஸை வந்து பேக்கப் பண்ணி எடுக்க போகிறோமோ ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க்குள்ளே பேக்கப் பண்ணுறதுக்குள்ளே போய் டாஸ்க்குள்ளே பேக்கப்புக்கு போய் தொடர்ந்து ஃபுல்லுன்றதை வந்து செலக்ட் பண்ணி பேக்கப் டைப்பில் வந்து ஃபுல்லுன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நாங்கள் அந்த பேக்கப் பண்ணுற இந்த பாத்தை வந்து கொடுக்கணும். தொடர்ந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல் குரூப் பண்ணுறதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதையும் வந்து திக் பண்ணி விட்டுட்டு செலக்ட் ஓல்ன்றதை திக் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதில் தரப்பட்டதில் வந்து அட்டெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் அதில் வந்து சரியான நாங்கள் எந்த பாத்தில் வந்து பேக்கப் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பாத்தை வந்து அதில் கொடுக்கணும். அதில் இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணி டிபி பேக்கப் பண்ணுற அந்த ஃபோல்டரை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் க்ரியேட் பண்ணின டிபி பேக்கப் பண்ணுற சி ட்ரைவில் நான் க்ரியேட் பண்ண டிபி பேக்கப் பண்ணது ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேமாக வந்து அதுக்கு வந்து பேக்கப் ஆகிற நேமாக வந்து பஸ் புக்கிங் வந்து எங்களுக்கு அந்த பேரில் தான் வந்து நாங்கள் டேட்டா பேஸ் அந்த பேக்கப் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு இதுலேயும் ஓகேன்னு கொடுத்தோம்னா எங்களுக்கு இப்போ இதில் SQL சர்வர் ஸ்டூடியோ பேக்கப் நாங்கள் அந்த பாத்தை வந்து கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்கணும். அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கொடுக்கணும். அந்த பேர் எங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணின சி ட்ரைவுக்குள்ள இப்போ வந்து பேக்கப் ஆகிட்டு இப்படி தான் வந்து பேக்கப் பண்ணி எடுக்கிறது. நாங்கள் போய் பார்த்தோம்னா நான் க்ரியேட் பண்ணின திஸ் பிசிக்கு சி ட்ரைவுக்கு டிபி பேக்கப் பண்ணுற ஃபோல்டருக்குள்ள நாங்கள் இப்போ இதுதான் வந்து நாங்கள் SQL சர்வர்லேருந்து பேக்கப் பண்ணி எடுத்த டேட்டாபேஸ் ஃபைல் இப்படி வந்து பேக்கப் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற பேக்கப் பண்ணி எடுத்துருக்கிற ஒரு டேட்டாபேஸ் வந்து அப்லோட் பண்ணியும் நாங்கள் திருப்பி அதே டேட்டாபேஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு திருப்பி வந்து இப்படியும் அப்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து நாங்கள் எந்த டேட்டாபேஸை வந்து பேக்கப்புக்கே நாங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ் பேக்கப் ஃபைல் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த டிபி பேக்கப்பை வந்து திருப்பி வந்து ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர் டேட்டாபேஸ்ன்றதை கொடுத்தோம்னா இதில் வந்து அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணணும். டிவைஸ்ன்றதை கொடுத்துட்டு தொடர்ந்து அதில் இப்போ ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் அட்டெண்டதை கொடுத்தமாக இருந்தால் நாங்கள் க்ரியேட் பண்ணின பேக்கப் பண்ணுற ஃபைல்ஸுக்குள்ளே சி ட்ரைவுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ணின பேக்கப்புக்கு நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணின இகாமர்ஸ் அந்த டேட்டாபேஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம். திருப்பி ஓகேன்னு கொடுத்து இதையும் வந்து ஓகேன்னு கொடுப்பமாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் இப்போ இகாமர்ஸ் அண்ட் டிபிஓ டேட்டாபேஸ் இகாமர்ஸ் அண்ட் அந்த டேட்டாபேஸ் ஃபைல் வந்து ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து டிபிஓ இகாமர்ஸ் என்ற இந்த டேட்டாபேஸ் வந்து இப்போ ரீஸ்டோர் ஆகிட்டு இந்த டேட்டாபேஸை வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி தான் வந்து பேக்கப் பண்ணி எடுக்கிறதும் ரீஸ்டோர் பண்ணுறதும் இப்படி தான் SQLல பேக்கப் பண்ணி எடுக்கிறதும் ரீஸ்டோர் பண்ணுறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.